விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் இனிய காலை வணக்கங்கள். இந்த பகுதி உங்களுக்கு மேலும் உற்சாகம் தருவதற்காக ஒரு அழகிய கதையை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மேகவாணி அவர்கள் எழுதிய உள் நெஞ்சே உறவாடுதே அப்படிங்கிறது தான் கதை. என்னால் அது உள் நெஞ்சேங்கிறதுக்கு உள் நெஞ்சேன்னு தப்பாக சொல்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறீங்களா? கிடையாது, உள் நெஞ்சே தான். கதை அப்படிப்பட்ட கதை. சாதாரணமாக ஒரு காதல் கதை அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. ஆட்டிசம் பற்றி நம்ம எல்லோரும் இந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம். ஆட்டிசம் உள்ளவர்கள் சாதாரணமாக யார் கூடயும் பழக மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க. அவங்கள வேறு மாதிரி கேர் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு எல்லா செயல்பாடுகளும் இருக்கின்றது. அவங்க மூல வளர்ச்சி இல்லாதவங்க இல்லை அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்குது. இருந்தாலும் கூட அந்த ஆட்டிசம்ங்கிறதுலையே எத்தனை விதமான ஆட்டிசம் இருக்குது. அது உள்ளவங்க எப்படி மற்றவர்களோட இயல்பாக பழக கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பத்தினர் கூட எப்படி அவங்கள புரிஞ்சிக்காமல் கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்படி அந்த கதை அமைந்திருக்கின்றது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே இருவேறு விதமான ஆட்டிசம் குறைபாடு இருக்கின்றது. ரெண்டு பேர் வீட்லேயுமே மறைச்சி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கை கொடுத்து அவங்க எப்படி இயல்பான திருமண வாழ்க்கைக்கு ஈடுபடுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தினரே அதுக்கு தடையாக வர்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, ரெண்டு பேருக்குமே குறைபாடு இருக்கிறதுனால உங்களால் இயல்பான வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை உங்களால் எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கதை எதற்காக அந்த எழுத்தாளர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு அந்த இயல்பான திருமண வாழ்க்கை எப்படி அமையும், அதை எப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அவங்க எப்படி குழந்தை பிறப்பை எதிர்கொள்ளணும் அப்படின்லாம் ஒரு மருத்துவ ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரணமாக வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கும் பிரச்சனைகள்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக சொல்லுவாங்க, நம்மை விட கீழானவர் கூடி நினைத்து பார்த்தால் நிம்மதி தேடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை அதையே சொல்லுதுன்னு நான் நினைப்பேன். நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கிறது தான் உடல் குறைபாடுகள். அப்போ என்ன நினைப்போம், ஐயோ இந்த குறை மட்டும் இல்லைன்னா நம்ம அதை சாதிச்சிருப்போம் இதை சாதிச்சிருப்போம்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த கதையை போய் படித்து பாருங்கள். அந்த கதையை படித்தீங்கன்னா தெரியும், அந்த ஆட்டிசம் குறைபாடு அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். அது அந்த வகையை சொல்லும் பொழுதே அது எப்பேற்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனை இருக்கிறவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை இத்தனை வயது வாழ்ந்திருக்காங்க, ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எப்பேற்பட்ட சிக்கல்களை சந்திருக்கிறாங்க, எப்படி ஒருத்தரும் கை கொடுத்துக்கிறாங்க, அப்போ உறவினர்கள் எப்படி கை கொடுக்கணும், பெற்றோர்கள் எப்படி கை கொடுக்கணும், இந்த உலகத்தினர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளணும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவசியம் போய் பாருங்கள். மேகவாணி அவர்களுடைய சைட்டில் இருக்குது, உள் நெஞ்சே உறவாடுதே. படிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.